நம்முடைய சோர்வுகள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் எடுத்து போட்டு அவருடைய உற்சாகத்தினால ஆண்டவர் நம்மை நிரப்ப போகிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ரொம்ப நெகட்டிவான ஒன்று அப்படின்னு சொன்னால் என்னென்னா இந்த சோர்வு தான். சோர்வுன்ற ஒன்று தான் மிகப்பெரிய ஆபத்து. என்ன பண்ண போகிறோம், இனி என்ன செய்ய போகிறோம், எதுக்கு இந்த மாதிரி ஓடிட்டுருக்குறோம், என்ன வாழ்க்கை, எதுக்கு வாழணும், இந்த மாதிரி ஒரு சோர்வு நமக்குள்ளே வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த சோர்வு நமக்கு ஒரு பெரிய ஆபத்தாக மாறிடும். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, நீ ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகிட்டு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால ஆண்டவர் சோர்வை பார்த்துட்டு அமைதியாக இருக்கிறவர் அல்ல. எலியா சோர்ந்து போய் அவ்வளோதான் போதும் அப்படின்னு சொல்லும்போது கூட ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அதனால் நம்மை ஆண்டவர் உற்சாகப்படுத்துவதற்கு நிறைய முயற்சி எடுப்பார். எப்படியாவது நம்மளை உற்சாகப்படுத்தணுன்றதுக்காக தான் ஆண்டவர் அவருடைய வார்த்தையினால் நம்மை தேற்றுகிறார். ஆனால் நம்மை இடம் கொடுக்காட்டா நம்மை சோர்விலிருந்து ஒருவருமே வெளியே கொண்டு வர முடியாது. ஒரு சோர்விலிருந்து ஒரு தேவனுடைய பிள்ளையை வெளியே கொண்டு வரணும்னா ரொம்ப முயற்சியை ஆண்டவர் எடுக்கிறதல்ல, நம்ம இடம் கொடுக்கணும். நம்ம இடம் கொடுக்காம சோர்விலிருந்து வெளியே வர முடியாது. வேதம் சொல்கிறது, ஆண்டவர் முதல் விசை எலியாவை தட்டி எழுப்பி போஜனத்தை கொடுத்து எழுந்துரு நீ போகணும், ரொம்ப தூரம் போகணும்னு சொல்லும்போது அந்த எலியா என்ன சொல்றாருன்னா திரும்பி படுத்து கொண்டார் அப்படின்னு வேதம் சொல்லுது. அவ்வளோதான். அந்த சோறு திரும்ப அவர் மறுபடியும் தட்டி எழுப்புறார். அதனால ஆண்டவர் நம்மை சோர்விலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு கர்த்தர் முயற்சி எடுப்பார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் ஒருவேளை 10 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப உற்சாகமான ஒரு நபராக இருந்திருக்கலாம். கடந்த மாதம் வரைக்கும் ஒருவேளை உற்சாகமான நபராக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ ஏதோ ஒரு சோர்வு உங்களுக்குள்ளே வந்திருக்கலாம். நம்ம என்னத்தை பெருசாக சம்பாதிக்க போகிறோம், நம்ம என்னத்தை பெருசாக வாழ போகிறோம் அப்படின்ற சோர்வு. ஆனால் அந்த சோர்வுக்கு நீங்கள் உங்களுடைய இருதயத்தை சாய்க்கவே கூடாது. நீங்கள் சோர்வுக்கு பின்னாடி போகவே கூடாது. அந்த மாதிரி ஒரு சோர்வுக்கு பின்னாடி போயிட்டீங்கன்னா நீங்கள் கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய நினைத்த எதையுமே செய்ய முடியாது. அதனால இந்த மாதத்தில் நான் நம்புகிறேன், கர்த்தர் நமக்கு ஒரு உற்சாகமான ஆவியை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். சங்கீதக்காரன் ஜெபித்தது போல உற்சாகமான ஒரு ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்படியே கைகளை எல்லாரும் மேலே உயர்த்தி சத்தமாக ஒரு 10 டைமாவது சொல்லுங்க, உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். சொல்லுங்க, உற்சாகமான ஆவி, முழு பலத்தோடு உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். உற்சாகமான ஒரு ஆவி. ஆண்டவரே, என்னை பலப்படுத்துகிறவர் அல்லவா, என்னை தட்டி கொடுக்கிறவர் அல்லவா. ஆண்டவரே, பிசாசு என்னை முடங்கி படுக்க செய்யும் போது என்னை எழுப்பி விடுகிற ஒரு நல்ல தேவன் அல்லவா. இப்பொழுது அந்த அற்புதம் எனக்கு நடக்கட்டும். ஒரு உற்சாகமான ஆவி இந்த மாதம் என்னை சூழ்ந்து கொள்ளட்டும். சோர்வுகள் வெளியே கடந்து போகட்டும். ஆமென், ஹல்லேலூயா. சேர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், நன்றி என்று சொல்லுகிறோம். நாதா, நாளெல்லாம் ரொம்ப அழகான பாடல். எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி ஹல்லேலூயா, உற்சாகமாய் கரங்களை தட்டி நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி உமக்கு நன்றி, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று
மன்னாவை தந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரை. பாடுவோம் நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதி கைகள மேல தட்டி நன்றி இயேசு ராஜா. இருக்கையில் நாங்க சோர்ந்து போவதில்ல, இயேசு நீங்க இருக்கையில் நாங்க சோர்ந்து போவாது. அப்பா பார்த்து நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து சொல்லுங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. சமாதான காரணம் நீங்க தாமே, சமாதான காரணம் நீங்க தாமே, சர்வ வல்லவரும் நீங்க தாமே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்ல, இயேசு நீங்க மனதார இருதயத்தின் ஆழத்தில் தீமைகளை நன்மையாக மாற்றினி, துன்பங்களை இன்பமாக மாற்றினி, துன்பங்களை இன்பமாக மாற்றினி. நன்றி நன்றி நம்மை பலப்படுத்துகிற ஒரு கிறிஸ்து. வேதம் சொல்லுகிறது, தாவீதனுடைய கையிலே அவனுடைய சகோதரர் சொல்லும்போது சொல்கிறார், அந்த கொஞ்ச ஆடுகளை யார் வசத்தில் விட்டு வந்தாய் அப்படின்னா, அவனுடைய தகப்பனாருக்கு நிறைய ஆடுகள் இருக்கிறது, ஆயிரக்கணக்கான ஆடுகள் இருக்கிறது. வேதம் சொல்கிறது, ஒரு மேய்ப்பனுடைய கையிலே 100 ஆடு கொடுக்கப்படுகிறது. அந்த 100 ஆடுல ஒரு ஆடு காணாம போயிடுச்சுன்னா அந்த 90 ஆடுகளை பத்திரமா வச்சுட்டு காணாமல் போன அந்த ஒரு ஆடுக்காக நல்ல மேய்ப்பன் அலைஞ்சு தெரிவாராம். அந்த ஒரு ஆடு எங்க போயிடுச்சு, 99 இருக்குது, ஆனால் அந்த ஒன்று. அதுபோல இந்த தாவீதுக்கு தன்னுடைய கையிலே கொடுத்துருக்கிற கொஞ்சம் ஆடு நிறைய கிடையாது. ஆனால் வேதம் சொல்லுது அது கொஞ்சோன்னு அவன் நினைக்கல. அது எனக்கு நிறைய தர வேண்டியது தானே, நான் அவன் பார்த்துக்க மாட்டேனா, நான் எவ்வளோ பெரிய பலசாலின்னு உங்களுக்கு தெரியாதா? ஆனால் வேதம் சொல்லுது அந்த கொஞ்சம் ஆடுகளிலே வேதம் சொல்கிறது ஒரு விசை சிங்கம் ஒரு விசை கரடி. அப்போ எந்த அளவிற்கு அதுல உண்மையும் உத்தமமா செஞ்சிருப்பான் பாருங்க. வேதம் சொல்லுகிறது, கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறவனை கர்த்தர் அநேகத்தில் அதிகாரியாய் வைப்பார். உங்களுக்கு கொடுத்துருக்கிற கொஞ்சம், எனக்கு மட்டும் இந்த பெரிய வேலையை கொடுத்துருந்தா நான் எவ்வளோ நல்லா செய்வேன் தெரியுமா? ஏன் இதை என்னை நம்பி கொடுக்கறதுக்கு என்னவாமா? நான் இந்த மாதிரி இத்தனை க்ரௌடுக்கு முன்னாடி நான் நின்று பேசினா எப்படி பண்ணுவேன் தெரியுமா? என்னை ஏன் நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. ஆனால் உண்மையிலேயே ஆண்டவர் எங்கே பார்க்குறாரு அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கிற கொஞ்சத்தில் எவ்வளோ உண்மையாக இருக்கிறீங்கன்றதை ஆண்டவர் பார்க்குறாரு. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த சின்ன வேலையில், அந்த சின்ன ஆஃபீஸில், அந்த சின்ன க்ரௌடில் நீங்கள் எவ்வளோ உண்மையாக இருக்கிறீங்கன்றதை ஆண்டவர் பார்க்குறாரு. அதில் உண்மை இல்லை அப்படின்னு சொன்னால், அதில் சின்சியராக நம்ம இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பெரிய பொறுப்புகள் நமக்கு கிடைக்கும்னு நம்ம நினைக்கவே முடியாது. கடந்த சில நாட்களுக்கு சில மாதங்களுக்கு முன்பாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு சின்ன ஒரு கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணினேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் அந்த பிரசங்கம் பண்ணுவதற்காக எனக்கு கொடுத்துருந்தாங்க.
அப்போ அந்த 1.5 மணி நேரத்தில் அவங்க அட்டன் பண்ணுறவங்க எத்தனை பேர் அப்படின்னு சொன்னால் ஒரு 40 பேர் 30 பேர் அந்த மாதிரி தான் அட்டன் பண்ணியிருப்பாங்க, அந்த ப்ரேயரில் அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த 30 பேரும் அந்த ப்ரேயரில் அட்டன் பண்ணும்போது நான் வந்து ரொம்ப அன்னைக்கு தொண்டை வேற கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் உயிரை கொடுத்து பிரசங்கம் பண்ணுறேன், ரொம்ப சத்தம் போட்டு கத்தி அப்படியே அவங்கள எப்படியாவது ஒப்புற வகை வச்சு அவங்களுக்காக பாட்டு பாடி இந்த மாதிரி நிறைய செஞ்சு ஒரு 1.5 மணி நேரம் முடிச்சுட்டு வந்த உடனே ஒருத்தர் என்னை வந்து சொல்கிறாரு, இந்த இவ்வளோ சின்ன க்ரௌடுக்கு வந்து நீங்கள் சிம்பிளாக நடத்தினா போதுமே, நீங்கள் எதுக்கு இதுக்கு உயிரை கொடுத்து பிரசங்கம் பண்ணீங்க, நீங்கள் எதுக்கு உயிரை கொடுத்து பாட்டு பாடுறீங்க அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ உண்மையிலே இப்போ இல்லை, இந்த ஊழியம் ஆரம்பத்திலிருந்து சின்ன க்ரௌடு பெரிய க்ரௌடு, சின்ன ஊழியம் பெரிய ஊழியம்னு பலிபீடத்துலேருந்து சொல்கிறேன், கண்டிப்பாக நினச்சதே இல்லை. எப்படி நினச்சிருக்கோம் அப்படின்னா, அந்த ஒரு நபருக்காக ஆண்டவர் வந்து அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி போவாரே. ஆனால் அந்த ஒரு மனிதனுக்காக ஆண்டவர் வந்து அவ்வளவு சிரமம் எடுத்து கர்த்தர் செய்வாரே. ஆனால் நம்ம ஏன் செய்யக்கூடாது? அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளை, நீங்கள் கொஞ்சத்தில் உண்மையாக இருங்க. அதை வந்து நீங்கள் வந்து அசால்ட்டாக நினைக்காதீங்க, அதை வந்து சின்னதாக நினைக்காதீங்க. நான் படித்த படிப்புக்கு இந்த பொறுப்பை எனக்கு கொடுக்குறாங்களே, நான் இருக்கிற பொசிஷனுக்கு இந்த மாதிரி எனக்கு தர்றாங்களே அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு காலமும் அப்படி நினைக்காதீங்க, ஒரு காலமும் நினைக்காதீங்க. நான் நம்புகிறேன், ஆண்டவர் உங்களை நம்புறது எதில் தான் இருக்கும் அப்படின்னா, அந்த சின்ன பொறுப்பில் தான் ஆண்டவர் உங்களை பெரிய காரியத்திற்காக கர்த்தர் நம்புவார். ஆண்டவரை பொறுத்த அளவில் சில நேரத்தில் வந்து எடுத்த உடனே பெருசாக தூக்கி உங்கள் கையில் கொடுக்க மாட்டார். எப்படி தான் ஆண்டவர் வளர்த்துவார் அப்படின்னா, ஆண்டவர் நம்மை படிப்படியாய் வளர்த்துக்கிற கர்த்தர், சிலரெல்லாம் வந்து அதிலெல்லாம் வரவே மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தெரியுமா, பெருசாக எல்லாரும் பார்க்குறது மாதிரி பெஸ்ட்டாக செய்கிற மாதிரி அந்த மாதிரி ஒன்று கொடுத்தா மட்டும்தான் அவங்க அவைலபிளாக இருப்பாங்க. மற்ற மாதிரி இதுக்கெல்லாம் அவங்க வர மாட்டாங்க. அது ரொம்ப தவறு. அப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப நாள் அது நீடிக்காது. உங்களுக்கு நிறைய நீங்கள் கற்றுக்கொள்ளவே முடியாது. அதனால் ஆண்டவர் நம்மளை வளர்த்தும் போதே எப்படி வளர்த்தணும் அப்படின்னா, கொஞ்சத்திலிருந்து வளர்த்துறது நமக்கு பெரிய ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அதனால் இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் வந்து எனக்கு ரொம்ப கொஞ்சம் கொடுத்தாங்க, சிங்கத்தை கொல்லுகிற அளவுக்கு பலசாலி தாவீது. ஆனால் கிடைச்சது எவ்வளோ? அந்த கொஞ்ச ஆடுகள். கோலியாத்தை ஜெயிக்கிறதுக்கு வந்து நிற்கிறாரு. ஆனால் அவங்க அண்ணன்க எல்லாம் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கொஞ்ச ஆடுகளை யார் வசத்தில் விட்டாய்? அவனை சொல்லும் போதே என்ன அவனை வந்து குத்தி காமிக்கிறாங்க. என்ன குத்தி காமிக்கிறாங்க அப்படின்னா, நீ ஆஃப்டர் ஆல் கொஞ்சம் அத்தனை 1000 ஆடு இருக்கும்போது அப்பா கூட நம்பி உன் கையில் அத்தனை ஆடுகளை கொடுக்கல, எல்லா ஆடுகளையும் எல்லாம் நீ மேய்க்கல, கொஞ்சம் ஆடுகளை மேய்க்கிறாய் அப்படின்னு அவனை மட்டம் தட்டுறாங்க. ஆனால் அவனுக்குள்ள இருந்த திறமை ரொம்ப பெரிய திறமை. ஆனால் அந்த கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனை நிச்சயம் கர்த்தர் அநேகத்தின் மேலே அதிகாரியாய் வைப்பார். ஹல்லேலூயா. அதில் உண்மையாக இருங்க, அதில் சின்சியராக நீங்கள் செய்யுங்க. நான் நம்புகிறேன், யார் பார்க்குறாங்களோ இல்லையோ, கர்த்தர் பார்க்கிறார். அந்த கொஞ்சம் பிஸ்னஸில் உண்மையாக இருக்கும்போது ஆண்டவர் உங்களை பல மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதில் கர்த்தர் பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆமேன். சேர்ந்து இன்னொரு பாடலை கூட பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஆமேன். நம்ம இந்த ஃபாஸ்டிங் பிரேயரில் கூட ஒரு பாடல் எனக்கு ரொம்ப இருதயத்திற்கு ஏற்றதாக இருந்தது. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், சோர்ந்து போகாதே, உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் பலப்படுகிற நேரம் இது. ஹல்லேலூயா. இந்த மாதத்தோட கர்த்தர் எல்லா சோர்வுகளையும் கர்த்தர் எடுத்து போடணும். வேதம் சொல்லுகிறது, நான் ஆராதிக்கிற அநாதி தேவன், அவர் சோர்ந்து போவது இல்லை. ஆமென். 38 வருடமாக தன்னுடைய மனைவி அவருடைய கணவனுக்காக ரட்சிப்புக்காக ஜோம் பண்ணி ரொம்ப சோர்ந்து போய் இனி ஜோம் பண்ண மாட்டேன்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்களாமா. கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு ஆன உடனே இவங்களுக்கு ரொம்ப சோர்வாயிடுச்சு. இனியும் ரட்சிக்கப்பட்டு என்ன பண்ண போகிறாங்க? 20 வருஷமாக திருந்தாதவரா இனி திருந்த போகிறாரு. ஆனால் அவருடைய 38வது திருமண இதில் ரட்சிக்கப்பட்டாராமா. அப்போது அவங்க மனைவியே ஒரு காலத்தில் சோர்ந்து போய் இவர் இனி ரட்சிக்கப்பட மாட்டார்னு முடிவெடுத்தாலும், ஆண்டவர் மட்டும் அந்த மனுஷனுடைய விஷயத்தில் என்ன பண்ணலைன்னா சோர்ந்து போகலை. நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து சொல்லுங்க, பொறுமையாக இருக்காராமா? நீடிய பொருள். இப்போ நீங்கள் ஆண்டவராக இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், எப்படி இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? ஆண்டவர் இருக்கிற அந்த போஸ்டிங்கை உங்கள் கையில் கொடுத்துருந்தா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னு நினைப்பீங்க?
உண்மையிலே நாங்கள் யாரும் உயிரோடு இருந்திருக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா, செய்கிற அக்கிரமத்தை பார்த்து ஒரு டைம் திட்டுவீங்க, 2 டைம் திட்டுவோம், 10 டைம் திட்டுவோம், 10வது டைம் என்ன பண்ணுவோம்? நம்மளால பொல்லாதவர்களை சகிச்சுட்டு, சொல்லுங்களேன், எப்படி உட்கார முடியும்னு நினைக்கிறீங்க? எப்படி உட்கார முடியும்? இப்போ வந்து சமீபமாய் ஒரு வார காலமாய் செய்திகளில் ஒரு பெரிய நியூஸ் பரவலாகுது. என்ன நியூஸ் அப்படின்னு சொன்னால், ஒரு பையனை, ஒரு வாலிப பையனை ஒரு திருட்டு கேஸில் வந்து என்னமோ காவல்துறைக்கு உள்ளே கொண்டு போய் அடித்து கொண்டுட்டாங்க, அவன் அங்கேயே அடித்ததில் செத்துட்டான் அப்படின்னு சொல்லி அந்த நியூஸ் வந்துட்டே இருக்குது. இப்போது அந்த அடித்த நபர், அந்த அடிபட்டு அந்த செத்ததை நம்ம பண்ணல போது, அந்த நபருக்கு ஏதாவது தண்டனை கொடுங்கன்னு உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்க? சார், இருக்கிறதுல பெஸ்ட்டாக ஒரு தண்டனை கொடுங்க சார். அந்த வாலிப பையனை அடிச்சே கொண்டிருக்காங்கன்னா எப்படி சார்? தண்டனை கொடுங்க, தண்டனை கொடுங்க. இது ஒரு விதத்தில் இருக்கட்டும். இதே போல இந்த உலகத்தில் நடக்கிற மனிதர்கள் செய்கிற தவறுக்கெல்லாம் அவர் தண்டிச்சிருந்தாருன்னா, ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, நம்ம மனம் திரும்புவதற்காக நீடிய பொறுமையாக இருக்கிறார். ஹல்லேலூயா! கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லணும். அதனால் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே, எனக்கு இனி சோர்வு என்ன பண்ணக்கூடாதுன்னா, நான் ஆராதிக்கிற அநாதி தேவன் நீர் சோர்ந்து போகிறது இல்லை. இந்த மாதத்தில் நான் சோர்ந்து போக மாட்டேன். இந்த மாதத்தில் நான் எழும்புவேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் இந்த மாதம் புது பலன் அடைவார்கள். தங்கள் செட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள். அவர்கள் நடக்கலாம், அவர்கள் ஓடலாம், ஆனால் அவர்கள் சோர்ந்து போக மாட்டார்கள். அவர்கள் சோர்ந்து போக மாட்டார்கள். ஹல்லேலூயா! சேர்ந்து கரங்களை தட்டி பாடி ஆமென். உள்ளார்ந்த மனிதனை கர்த்தர் புதிதாக்குகிற நேரம் இது. ஹல்லேலூயா! எல்லாருடைய கரங்களை தட்டி உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படும் இந்த நேரம் இது. உள்ளார்ந்த நாளுக்கு நாள் புதிதாக்கப்படும் இந்த நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஈடு இணை இல்லாமல் இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே. ஈடு இணை இல்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரம். பாடும் சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான
பேர் சொல்லி அழைத்தவர் நீ. பாடு. தாயினும் அன்புவை நீர் எனக்காக ஜீவன் தந்தி. பாடு. தாயின் கருவில் உருவாகும் பேர் சொல்லி அழைத்தவர் தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தி. என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் தெரியும் சுவாசம் ஒழியும் வரை விசுவாசத்தோடு என் நாட்கள் முடியும் வரை இடறினால் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து நடக்க வைத்தீரே. கைகள மேல தட்டி நாள் உற்சாகத்தோடு பாடுவோம். உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் தெரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று நான் ஆராதிக்கிற தேவன் என்னை பாவி என்று என்னை தள்ளிடாமல் அவர் அன்போடு என்னை அணைத்துக் கொண்டார். எல்லாருடைய கரங்களை உற்சாகமாய் தட்டினாமே. பாவி என்று என்னை தள்ளிடாம் அன்போடு அணைத்துக் கொண்டீர். என்னையும் உம்மோடு சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீர். பாடுவோம். பாவி என்று அணைத்துக் கொண்டீர். உம்மோடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வரும். நாட்கள் முடியும் வரை
வாக்கு தத்தங்கள் எல்லாம் நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன் ஆண்டவரே. நீர் சொன்ன ஒரு வார்த்தை கூட தரையில விழாது. நீர் சொன்ன ஒரு வார்த்தை கூட தரையில விழாது. நம்புறவங்க கரங்களை மேல உயர்த்தி நான் நம்புறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you, Jesus.